சொந்த தொகுதியான வாரணாசிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம். 20,000 கோடி மதிப்பில் விவசாயிகளுக்கான 17வது தவணை நிதியை விடுவிக்கிறார். ராணுவத்தில் இளைஞர்களை தற்காலிகமாக பணியமர்த்தும் அக்னிபாத் திட்டம். நிதிஷ்குமார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை. எலான் மஸ்க் ராகுல் காந்தி கருத்தால் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர சர்ச்சை. இந்தியாவில் ஹேக் செய்ய வாய்ப்பில்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் திட்டவட்டம். நீட் தேர்வில் 2 இடங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாததால் தேர்தலை புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தேமுதிகவும் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்ததால் மும்முனை போட்டி. அதிமுகவின் தொடர் சரிவுக்கு சிலர் சுயநலமை காரணம். தன்னுடைய என்ட்ரி தொடங்கிவிட்டதாகவும் போயஸ் கார்டனில் சசிகலா பேட்டி. தமிழகத்தில் பகலில் கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதால் மக்கள் நிம்மதி. சென்னை மணலி புதுநகர் அருகே பெயிண்ட் குடோனில் பயங்கர தீ விபத்து. 12 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீ விபத்து கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்தியாவின் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் யாரும் எளிதில் ஆராய முடியாத கருத்து பட்டியல். எலான் மஸ்க் சர்ச்சை கருத்தை ஆதரித்து ராகுல் காந்தி கருத்து பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகளின் மூலமாகத்தான் 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். சந்தேகம் இருந்தால் ராஜினாமா செய்யட்டும் என மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பதிலடி. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கொண்டாட்டம். மசூதிகள், தர்காக்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு பிரார்த்தனை. பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படை அணிவகுப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் காவல்துறை கொடி அணிவகுப்பு. டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. 24ஆம் தேதி தொடங்கவுள்ள முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து ஆலோசித்ததாக தகவல். ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக சுவிட்சர்லாந்தில் நடந்த அமைதி உச்சி மாநாடு. தீர்வை எட்டும் உடன்படிக்கையில் கையெழுத்திடாமல் இந்தியா தவிர்ப்பு. உணவு இருப்பிடம் கிடைக்காமல் வளைகுடா நாடுகளில் தவிக்கும் இந்தியர்கள். சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு அதிர்ச்சி தகவல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அயர்லாந்தை வீழ்த்தி பாகிஸ்தான் வெற்றி. ஆறுதல் வெற்றியுடன் தொடரில் இருந்து வெளியேறியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.